சமீபத்தில் வஉசி அவர்கள் தொடர்பாக சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசியிருந்தாங்க. இது தொடர்பாக பேசுவதற்காக வஉசி அவர்களுடைய பேத்தியான மரகத மீனாட்சி ராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார். எடுக்கும் போதே தெரியாதா இந்த மாதிரி ஒரு மரியாதைக்குரிய நபரை நம்ம இப்படி எடுக்கக்கூடாதுன்னு இவங்க சொல்லுவாங்க. அப்புறம் எல்லாரும் கொந்தளிப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க மன்னிப்பும் கூட கேட்க மாட்டாங்க. அவங்க மேம், இப்போ தமிழ்நாட்டில் முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றிருக்காரு. 2 மாதம் ஆகியிருக்கு. இப்ப பாருங்க, காவேரியிலேருந்து தண்ணி வரல. அவர் ஏதாவது குரல் கொடுக்குறாரா? எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் வஉசி அவர்கள் தொடர்பாக சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசியிருந்தாங்க. இது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இது தொடர்பாக பேசுவதற்காக வஉசி அவர்களுடைய பேத்தியான மரகத மீனாட்சி ராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. மேடம், இந்த தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்துருந்தீங்களா? அந்த கிளிப்பிங்கை பார்த்தது உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு பல தளத்திலையும் நண்பர்கள் இருக்கிறதுனால வஉசி பற்றிய எந்த செய்தினாலும் எனக்கு உடனே வந்துடும். அப்படி எனக்கு அனுப்பிச்சு விட்டப்ப எனக்கு முதல்ல ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கோபம் வந்தது. உடனே நான் நண்பர்கள் மூலமாக அந்த தொலைக்காட்சியுடைய அலைபேசி எண் வாங்கி அந்த பொறுப்பாளர்கிட்ட உடனே பேசிட்டேன். பேசின உடனே அவங்க சொன்னாங்க, நாங்கள் இதை ஒளிபரப்பலை, நாங்கள் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகாது அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஓரளவுக்கு சமாதானம் ஆயிட்டு நான் அப்படியே அதை விட்டுட்டேன். நான் அப்புறம் அவங்களுடைய மன்னிப்பை தெரிவிச்சிருந்தாங்க. அந்த காணொலியில் வந்த அந்த நெறியாளர்கள் அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஃப்ரீலான்சரு, இந்த சேனலுக்கு நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை மட்டும் பண்ணிட்டு போகிறோம். அந்த வகையில் நாங்கள் பேசினது ஒரு தப்பாக தெரிஞ்சிருந்தா நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தாங்க. இதை பார்த்துருந்தீங்களா மேடம்? நான் அதை பார்த்தேன். அந்த தொலைக்காட்சி மன்னிப்பு கேட்கல. அந்த ஃப்ரீலான்சர்ஸில் தான் மன்னிப்பு கேட்கல. அவங்க அது தப்புன்னு ஒத்துக்கல. தப்பா தோணி இருந்துச்சுன்னா நாங்க அதுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம்னு சொன்னாங்க. மற்ற பேர்லாம் ஒரு கும்பிடு போட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன் இவங்க எடுக்கும் போதே தெரியாதா இந்த மாதிரி ஒரு மரியாதைக்குரிய நபரை நம்ம இப்படி எடுக்கக்கூடாதுன்னு? ஒருவேளை அவங்க மதிக்கக்கூடிய மனிதரை இப்படி எடுப்பாங்களா, அல்லது அவங்க மத தலைவர் இப்படி எடுப்பாங்களா? எடுக்கும் போதே நம்ம ஒரு தரக்குறைவா எடுக்கிறோம், அந்த அளவு கூடவா அவங்களுக்கு விவரம் தெரியாது? இது எனக்கு தோணுச்சு, இவங்க இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்காக இதை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு. இவங்க சொல்லுவாங்க, அப்புறம் எல்லாரும் கொந்தளிப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க மன்னிப்பும் கூட கேட்க மாட்டாங்க. அவங்க அதில் பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க மன்னிப்பு கேட்கல. அவங்க வருத்தம் தெரிவிச்சுட்டு, அதாவது அதுவும் நாங்கள் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கலை, சும்மா வருத்தம் தெரிவிச்சுட்டு மற்ற 2 பேர், இந்த ஒரு மாதிரி பேசின பெண்கள் 2 பேரும் அந்த வருத்தத்தை கூட தெரிவிக்கல, கும்பிட்டு போட்டு போயிட்டாங்க. ரொம்ப வருத்தத்தோட தான் அது கடந்து வர வேண்டியதாயிருச்சு. நான் என்ன நினைச்சேன்னா, இது நல்லவங்களுக்கு நடக்கிற ஒரு செயலாக தான் தெரியுது. இப்ப மேத்தா நிறுவனம் இந்திய பிரதமருங்கிற தளத்திலிருந்து வெளியிட்ட ஒரு காணொலியை நீக்கிட்டாங்க. அப்புறம் ஏதோ ஒரு கோளாறுனால அதை நீக்கிட்டோன்னு சொல்லி அவங்க எளிதாக கடந்து போயிடுறாங்க. என்ன பண்றது? இப்படி இவங்க கடந்து போறாங்க, நம்மளும் கடந்து போக வேண்டியதுதான். இப்போ அவங்க எந்த மாதிரியான ஒரு அப்பாலஜியை அவங்க கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறீங்க மேடம் நீங்க? அவங்க மனப்பூர்வமா அது குறித்து வருத்தப்பட்டிருக்கணும். நாங்க இந்த மாதிரி எடுத்திருக்க கூடாது, நாங்க மதிக்கக்கூடிய ஒரு நபரை நாங்க இப்படி எடுக்க மாட்டோம், இப்படி ஒரு கற்பனையெல்லாம் வந்தது நாங்க எங்களுக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு, நாங்க அப்படி செய்திருக்க கூடாது அப்படின்னு ஒரு மனப்பூர்வமா அவங்க மன்னிப்பு கேட்டுக்கணும். அவங்க எல்லாரும் எதிர்த்த உடனே தப்பிக்கிறதுக்காக கேட்ட மாதிரிதான் இருந்துச்சு ஒழிய வருத்தப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. அவங்க திரும்ப போய் இன்னொரு மனுஷருக்கு இப்படித்தான் பண்ணுவாங்க அவங்க. மேடம், இப்போ வரலாற்று ரீதியாக எதையுமே தெரியாத நபர்கள் தான் இந்த நிகழ்வை அரங்கேற்றி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது சுதந்திர போராட்ட வரலாறை பற்றி தெரியாததுனால தான் வஉசி அவர்களுடைய முக்கியத்துவம் எதுவுமே தெரியாமல் இந்த மாதிரி பேசியிருக்காங்களோன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இந்த கேள்விக்கு நான் கொஞ்சம் விரிவாக பதிலளிக்க விரும்புகிறேன். வஉ சிதம்பரம் பிள்ளைன்னு இல்லை, எந்த ஒரு சுதந்திர போராட்ட தலைவரை பற்றியும் இப்போ உள்ள தலைமுறைக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க பள்ளிக்கூடத்து பாடங்கள்லையும் இல்லாது, அவங்க பார்க்குற காணொளிகள்லையும் இல்லை.
அது மாதிரியான திரைப்படங்களுக்கு பெற்றோர் அழைச்சி போறதும் இல்ல, பெற்றோர்களும் இதை பத்தி கூறுவதும் இல்ல. அதனால அவங்களோட அந்த இந்த தலைமுறையோட வாழ்க்கையில வந்து சினிமா நடிகர்களை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது, அல்லது அதிகபட்சம் இந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை தெரியுது. ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ படிச்ச ஒருத்தருக்கு இப்படி ஒரு எண்ணம் வருமா? எத்தனை பேர் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்காங்க. நீரா ராடியாங்கிற அம்மா வந்து இந்திய தேசிய ராணுவத்துல இருந்து அவ்வளோ தியாகம் பண்ணிருக்காங்க. அப்புறம் மாணவர்களுக்கு இந்த தேடி படிக்கிற குணமும் இல்லை. தேடி தேடி நல்ல விஷயங்களை கத்துக்கணும், அதுக்குரிய ஆர்வத்தை ஊட்டணும். பள்ளிகள்லையுமே பாடங்கள்லையுமே இதெல்லாம் அவங்க கொண்டுட்டு வரணும். இது எல்லா வகுப்புலையும் சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி இருக்கணும். அப்புறம் இந்தியாவுக்காக தியாகம் செய்த இராணுவ வீரர்கள் பற்றி இருக்கணும். இது வந்து ஒரு இயக்கமாட்டம் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். நான் அவங்களுக்கு வந்து சினிமா நடிகர்களையும் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களையும் தவிர யாரையுமே தெரியல அவங்களுக்கு. நீங்க போய் வெளியில போய் கேட்டு பாருங்க, மாணவர்களை நிப்பாட்டி யாருக்காவது ஏதாவது தெரியுதான்னு. அதனாலதான் இந்த எதிர்ப்பு கூட எனக்கு வந்து குறைவாதான் தெரியுது. இதை விட அதிகமான எதிர்ப்பு வந்திருக்கணும். நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சாங்க, அவங்களுக்கெல்லாம் நன்றியும். ஆனாலும் இதை விட அதிகமான எதிர்ப்பு இருக்கணும். மாணவர்களுக்கெல்லாம் இது புரியணும், அது புரியுற மாதிரியான ஒரு ஏற்பாடு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து எல்லாருமே ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல முன்ன மாதிரி வரலாற்று ரீதியான ஆவணப்படங்கள் வர்றது குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரியான இப்போ ரீல்ஸ் கல்ச்சரில் இந்த மாதிரியான வரலாற்று ஆவணங்களை ரீல் ஃபார்மேட்டில் கொண்டு போனால் இந்த மாதிரியான தலைவர்கள் பற்றி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சேர்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, இது ஒரு நல்ல கருத்து தான். எல்லா தலைவர்களை பற்றியும் நம்ம ரீல்ஸ் போட்டு வெளியிட்டுட்டே இருக்கணும் நம்ம. அப்ப கொஞ்சமாவது மாணவர்கள்கிட்ட அது போய் சேரும். நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்கிறாங்க. அவங்கள பத்தியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது அவங்கெல்லாம் உண்மையிலே நம்மெல்லாம் நாளைக்கு போட்டுருவோம் அப்படின்னு நினைச்சிட்டுலாம் அவங்க எந்த தியாகமும் பண்ணல. அவங்க வந்து அப்படி தியாகம் பண்றது வந்து தங்களோட கடமைன்னு நினைச்சாங்க. அவங்கள பத்தி படிக்கும் போது என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னா, அவங்க மக்களிடையே நாட்டுப்பற்று அதிகமாகும். இங்க பாருங்க, ஒரு வீர சவார்கர் அந்தமான் சிறையில போய் 12 வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. எதுக்காக கஷ்டப்பட்டாரு? நம்ம நாட்டுக்காக தானே. அதை படிக்கிற ஒருத்தவங்களுக்கு நாட்டுப்பற்று எவ்வளவு வரும்? நாட்டுக்கு துரோகம் செய்வாங்களா? இப்ப பாருங்க, ஒரு சுயநலம் முடிச்ச ஒரு திருட்டு பயிர் மனிதர்களால நீட்டோட வினாத்தால் கசிஞ்சு எவ்வளவு மாணவர்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க. நீங்க பாத்தீங்களா? அந்த எதிர்த்த அரசியல்வாதி யாருமே அந்த திருடினவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை. ஏன்? ஏன்னா அரசியல் கட்சிகளுமே மக்கள் கஷ்டப்படணும், அதுல அவங்க ஆதாயம் அடையணும், அதுதான் அவங்க எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா. தப்பு செய்யறவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தா தானே திருப்பி தப்பு நடக்காது. அதனால இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொண்டு வர்றதுக்கு அரசியல்வாதிகளுமே விரும்புறது இல்லை. ஏன்னா மக்கள் நல்லவங்களாயிட்டா அவங்களுக்கு காலம் செல்லாதே. இங்க இந்த ஊர் அரசியல்வாதி நம்ம நீட்டு வினாத்தாள் இது திருட்டு போயிட்டதுனால அடுத்த தடவை தேர்வு நடக்கும் போது அரசாங்கம் வந்து இராணுவத்தை வச்சு நடத்த வேண்டிய ஒரு சூழலை வந்துச்சு. அப்ப இந்த பொதுமக்களை பார்த்து அரசாங்கமே பயப்படக்கூடிய நிலையில அந்த பொதுமக்களுடைய பண்பு வந்து குறைஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு இராணுவமா தேவை, அதை ஒருத்தர் விமர்சிக்கிறாரு. அரசாங்கத்துக்கு எவ்வளவு பதட்டம் இருந்துச்சுன்னா அவங்க இராணுவத்தை கொண்டு வருவாங்க. அப்ப பொதுமக்களுடைய பண்பை நம்ம உயர்த்தணும். அதுக்கு நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு போகணும். சும்மா சினிமாவே கொண்டு போயிட்டு இருந்தா அதுல என்ன, முன்னாடி மாதிரி நல்ல கதாநாயகன் வந்து நல்லதே செய்யறவனாவும் தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரியுமா எடுக்கிறாங்க. அதனால என்னைய பொறுத்த மட்டும் பொதுமக்களுக்கே பண்பு வந்து அதிகரிக்கணும். அப்பதான் நல்ல விஷயங்கள் வந்து மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து முயற்சி எடுக்க வேண்டியது கட்டாயம் நான் நினைக்கிறேன். முன்னெல்லாம் வந்து திரைத்துறையில் வந்து இந்த மாதிரியான போராட்ட வீரர்களை பற்றின வரலாறை பற்றின படமாக எடுப்பாங்க. அது வந்து மக்கள்கிட்ட நேரடியாக போய் சேர்ந்தது. இப்போ அந்த மாதிரியான படங்கள் குறைஞ்சிட்டதுனால இந்த மாதிரியான தாக்கம் இல்லையோ அப்படின்ற கேள்வி எழுதா உங்களுக்கு? ஆமாங்க, தமிழ்நாட்டுல வந்து நாட்டுப்பற்றோ இந்து மத பற்றோ இருக்கிற படங்கள் வருவதே இல்லை. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எத்தனை படங்கள் வந்திருக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன், எத்தனை படம் வந்தது. இப்ப அந்த மாதிரி படங்கள்லாம் வருதா?
அதே மாதிரி புராண படங்கள் நிறைய வந்தது. உங்களுக்கு கடவுள் பக்தி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி போட முடியாது. ஒரு ஒரு மனுஷனும் அவனே தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைக்கணும். அதுக்கு அவங்களுக்கு கடவுள் பக்தியோட நம்ம தப்பு செஞ்சா கடவுள் தண்டனை கொடுப்பாருங்கிற ஒரு எண்ணமும் இருக்கணும். அப்ப அவனவனே சரியா இருப்பான். அதுக்குத்தான் நம்ம முன்னோர்கள் இவ்வளவு தூரம் பக்தி இலக்கியங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இப்ப வடநாட்டுல இந்த மாதிரி படங்கள் வருகின்றன. இப்ப பாருங்க, வீர சவர்கர் படம் வந்திருக்கு, உத்தம் சிங் பத்தி ஒரு படம் வந்துச்சு. தமிழ்நாட்டுல யார்ட்டையாவது போய் கேட்டு பாருங்க, உத்தம் சிங் யாருன்னு தெரியுமானே? அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, பஞ்சாப்ல ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்துச்சுல்ல, அதுக்கு பழி வாங்கிறதுக்காக உங்களுக்கு ஜெனரல் டயர் தெரியும், மைக்கேல் ஓ டயருங்கிறவரும் அதுல முக்கிய பங்காற்றினாரு. 21 வருஷம் அவர் அதுக்காகவே வாழ்ந்து 21 வருடம் கழிச்சு அவரை சுட்டு கொன்னாரு. உத்தம் சிங் சுட்டு கொண்டுட்டு அவரும் தூக்குல போடப்பட்டாரு. அப்ப இதெல்லாம் இதை பத்தி படம் வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு நாட்டுப்பற்று அதிகரிக்கும் தானே, குற்றங்கள் குறையும் தானே. இது எப்ப துரந்தர் வந்துச்சு பாருங்க, 4 மணி நேரம் ஓடக்கூடிய படத்தை இளைஞர்கள் கூட பார்க்கதான் செஞ்சாங்க. அதனால நல்ல விஷயங்கள் வரணும். நாட்டு மக்கள் இந்தியாவை நேசிக்கணும், இந்தியாவை இன்னும் மேம்பட்டு கொண்டுட்டு வரணும். மேம், இப்போ தமிழ்நாட்டில் முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றிருக்காரு, 2 மாதம் ஆகியிருக்கு. அவருமே திரைத்துறையிலிருந்து தான் வந்திருக்காரு. இப்போ அவர்கிட்ட இந்த மாதிரியான ஆவணப்படங்கள் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைப்பீங்களா? அவர் இப்ப பாருங்க, காவேரியில இருந்து தண்ணி வரல, அவர் ஏதாவது குரல் கொடுக்கிறாரா? கர்நாடக முதல்வர் DK சிவகுமாரை நேரில் போய் பார்க்கறதா சொல்லியிருக்காங்க மேடம். பார்க்க போறாராமா? ஆமா, பார்க்க போறதா தகவல் வந்திருக்கு. தண்ணி வரலன்னு ஒரு கண்டன அறிக்கை விடுறதுக்கு என்ன? அவர் கூட்டணி வச்சிருக்கிறது காங்கிரஸ், அங்க இருக்கிறது காங்கிரஸ் அரசாங்கம். அப்புறம் எப்படி அவர் கண்டன அறிக்கை விடுவார்? இவ்வளவு நாள் தண்ணி வரல, எவ்வளவு மெதுவா போய் கேட்பாரா? தண்ணி வரணும்னா அதுக்கு முன்னாடியே போய் கேட்டு பேசி வைக்க வேண்டாமா? அவர் எனக்கு என்னமோ நன உலகத்துல இல்லாம கன உலகத்துல இருக்கிற மாதிரிதான் தெரியுது. அவர் நடைமுறையில இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகள் பற்றியும் அவர் அதிகமா கவலைப்படுற மாதிரி எனக்கு தெரியல. 2வது, அவர் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கிறாரு. நான் மதிப்புக்கூட ஒரு நபர் சொன்னாரு, காங்கிரஸ் கிட்ட ஆட்சியை கொடுக்கறதும் பாகிஸ்தான் கிட்ட ஆட்சியை கொடுக்கறதும் ஒண்ணுதானே. பாகிஸ்தான் ஆட்சி கொடுத்தா என்ன செய்யும்? அது இந்தியாவை அழிக்கும், இந்து மதத்தை அழிக்கும். காங்கிரஸ் என்ன பண்ணும்? அதைத்தான் பண்ணும். அப்புறம் அவரோட கூட்டணி வச்சிருக்கிறாரு. இவர்கிட்ட நான் எதையும் எதிர்பார்க்கறதாவே இல்லை. இப்போ இனி வரக்கூடிய காலங்களில் வஉசி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நீங்க என்ன விதமான ஆவணப்படங்கள் எடுக்கலாம் அப்படின்ற ஏதாவது ஒரு திட்டமிடல் இருக்கா அவங்க கிட்ட? நான் என்னால முடிஞ்ச செயல்களை செய்துட்டு தான் இருக்கேன். நான் பிரெஞ்சில் எம்பில் பட்டம் வாங்கியிருக்கேன். என்னோட எம்ஏ எம்ஏல என்னோட இது வஉ சிதம்பரம் பிள்ளை தான், விகோ சிதம்பரம் பிள்ளை தான் பத்தி இது பண்ணேன். அதை ஆங்கிலத்துல ஒரு புஸ்தகமா வெளியிட்டு இருக்கோம். நாங்க பம்பாயில வசிக்கும் போது பம்பாயில இருக்கக்கூடிய ஒரு பள்ளியோட பிரின்சிபால் என்கிட்ட சொன்னாங்க, நம்ம தமிழ் குழந்தைகளுக்கு வஉசி பத்தி தெரியணும், ஆனா ஆங்கிலத்துல புத்தகம் இருக்கணும்னு. அதுக்காக நாங்க ஆங்கிலத்துல புத்தகம் போட்டோம். அதே மாதிரி என்னோட எம்பில்ல நான் வஉசி மெய்யரம்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. மெய்யரம் ஆத்திச்சூடி மாதிரி ஒரு வரிதான். அதே மாதிரி மக்களை நல்வழிப்படுத்தக்கூடியது. ஆனா நான் போய் அதுக்கு பொருள் கேட்கறதுக்கு தமிழாசிரியர்கள், தமிழ் பேராசிரியர்களை சந்திக்கும் போதுதான் தெரிஞ்சது, அவங்க யாருக்குமே வஉசி மெய்யரம்னு ஒண்ணு எழுதினதே தெரியல. அதனால நான் 500 வரிகளை பிரெஞ்சில் மொழிபெயர்த்திருக்கேன். அதை 2010ஆம் ஆண்டு இளைஞர்கள் முன்னேற வஉசி காட்டும் நல்வழிகள்னு ஒரு புத்தகம் போட்டோம். அது தூத்துக்குடி துறைமுக பொறுப்பு கழகத்தால ஹிந்தியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நான் வஉசி பத்தி ஒவ்வொரு தலைப்பிலையும், அதாவது வஉசியும் திருக்குறளும் வஉசியும் சமூக நீதியும் அப்படின்னு வஉசியோட ஒரு பக்கத்தையும் தனித்தனியா எழுதி இந்த மாதிரி ஒரு நூல் வெளியிட்டிருக்கோம். இது அலையன்ஸ் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டது. கப்பலோட்டிய இந்தியர் வஉ சிதம்பரம் பிள்ளை. எல்லாம் தமிழர்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு ரொம்ப இவங்க தமிழ் சொல்றது எனக்கு ஒரு பிரிவினைவாதம் மாதிரி ஒலிக்கிறதுனால நான் இந்த தலைப்பு கப்பலோட்டிய இந்தியர் வஉ சிதம்பரம் பிள்ளைன்னு பேர் வச்சு இது அலையன்ஸ் பதிப்பகத்தால வெளியிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இப்ப வஉசி மெய்யரம் எழுதும் பொழுது அவர் மக்களுக்கு தமிழ் நல்லா தெரிஞ்சதுனால அது அவர் அதுக்கு பொருள்னு ஒண்ணு எழுதல, அது ஒரு வரிதான். ஆனா இப்ப உள்ள மக்களுக்கு தமிழ் அவ்வளவு தெரியல. அதனால நான் இதுக்கு 1250 வரி அது
அதை வந்து பொருளோட ஒரு நூலா இப்ப நாங்க வெளியிட்டு இருக்கோம். பல பள்ளிகள்ல இதை எங்கள்கிட்ட வாங்கிக்கிறாங்க மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்கு. இது வந்து 5 பிரிவுகள் கொண்டது. முதல் 30 அதிகாரம் மாணவரியல். ஒரு மாணவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறது வந்து இந்த 30 அதிகாரத்துல அவ்வளவு விளக்கமா சொல்லியிருக்கிறாரு. அடுத்த 30 அதிகாரம் வந்து இல்வாழ்வியல் பற்றியது. அதுல அவர் சொல்றாரு, ஆண்பால் உயர்வனல் வீண் பேச்சு என்கிறாரு. அதாவது ஆம்பளைதான் ஒஸ்திங்கிறது இல்ல, அறிவியல பெரியவங்க தான் குடும்பத்தை நடத்தணுங்கிறாரு அவரு. அந்த மாதிரி அவரு அற்புதமா ஒரு குடும்பம் எப்படி நடத்தணும்னு சொல்லி தராரு. அதுக்கப்புறம் அவர் அரசாங்கம் எப்படி நடத்தணுங்கிறது 50 அதிகாரம் சொல்லி தராரு. அதுக்கப்புறம் எப்படி உண்மையா இருக்கணும், எப்படி கடவுள் தன்மை அடையணும்னு. அது மாதிரி இவர் வந்து மெய்யரம் நூல் எழுதியிருக்கிறாரு. அதை நாங்க வந்து இப்ப பதிப்பிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். அது என்னால என்ன முடியுமோ அதை வந்து நான் செய்துட்டு இருக்கேன். இது மட்டும் இல்ல, நான் வந்து வாவுசி மட்டும்தான் நாட்டுக்கு பாடுபட்டாருன்னு எனக்கு ஒரு எண்ணமே கிடையாது. அதனால எங்க பேசினாலும் நான் வாவுசியோட பேசும்போது மற்ற தலைவர்களையும் சேர்த்தே தான் பேசுவேன். என்கிட்ட ஒரு புத்தகத்துல வந்து 12 மாதம் 12 கட்டுரை எழுத சொன்னப்ப நான் முதல்ல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பத்தின கட்டுரை, அதுக்கப்புறம் பால கங்காதர திலகர், வீர சவார்கர், வாவுசியோட கட்டுரை வந்து 4ஆவதா தான் எழுதினேன். அது மாதிரி 12 பேருக்கும் கட்டுரை எழுதியிருக்கேன். சித்தரஞ்சன் தாஸ் எல்லாம் யாருக்கு தெரியுது நம்ம தமிழ்நாட்டுல? அந்த மாதிரி நான் வந்து கர்த்தார் சிங் சரபாங்கிறவர் தான் முத இந்த இந்திய தேசிய இராணுவத்தை ஆரம்பிச்சவர் முதல் உலக போர்லயே. அது வந்து வெற்றிகரமா நடக்க முடியலன்னா அதுல இருந்த ஒருத்தர் இது பண்ணிதான் இந்திய தேசிய இராணுவம் 2வது உலக போரும் போது நேதாஜி கிட்ட வந்தது. அது மாதிரி நம்ம தேடி தேடி படிக்கணுங்க. நம்ம தேடி தேடி படிக்கணும். நமக்கு இதுல ஒரு நாட்டம் இருக்கணும். என்னால முடிஞ்சதை நான் செய்துட்டு தாங்க இருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருக்கா, முதல்வருக்கோ இல்லை பிரதமருக்கோ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஆவணப்படுத்துறதுக்கோ உங்க தரப்புல இருந்து ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்கா? என்ன கோரிக்கை வைக்கிறது? பிரதமரோட காணொலியே எடுத்துடுறாங்க. முதலங்க பொய்யான தகவல்கள் ரொம்ப வேகமா பரவுதுங்க. உண்மையான தகவல்கள் பரவுறதே இல்லை. இதுக்கு வந்து அவங்க ஏதாவது சட்டம் கொண்டு வரணுங்க. வாவுசிக்கு தான் இல்லை, பொதுவாகவே நான் சொல்றேன், பொய்யான தகவல்கள் ரொம்ப வேகமா பரவுது. அதுக்கு யாருமே உண்மையான்னு பார்க்கறதே இல்லை. இந்த தேர்தல் வெற்றி கூட நிறைய பொய்யான தகவல்களோட பரப்புரையினாலதான் கிடைச்சதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்தியா முழுசுமே இதே மாதிரியான பொய்யான தகவல்கள் பரப்பப்படுகின்றனங்கிறாங்க. அரசாங்கத்துல இருக்கிறவங்களே இப்படி செய்துட்டு இருக்காங்க. நான் தமிழ்நாட்டுல எங்க போய் கோரிக்கை வைக்கிறது? இந்திய அரசாங்கம் தான் தவறான காணொலிகள் பரவக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு திட்டவட்டமான நடவடிக்கை எடுக்கணும். யார்கிட்ட போய் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்திய அரசாங்கம் வந்து இதை கண்டிப்பா செய்யலைன்னா இது இந்திய நாட்டுக்கே ஆபத்தா முடியும். எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. மிக்க நன்றி மேடம். நன்றிங்க.